கன்னி ராசி டிசம்பர் மாதத்தின் ஜாதகம் வேண்டும். டிசம்பர் மாத ராசிபலன் 2025 படி கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும். உங்கள் நிதி நிலை நன்றாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் குரு 11வது வீட்டில் இருக்கிறார். 4ஆம் தேதி அதன் வக்ர நிலையில் 10வது வீட்டிற்குள் நுழைகிறது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட பயணங்களால் நன்மை உண்டாகும். வியாபாரத்தில் நீண்ட கால உறவுகள் உருவாகும் மற்றும் வணிக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் காதல் உறவுகளுக்கு மாதம் நன்றாக இருக்கும். உங்கள் திருமணம் உறுதியாகி திருமண மணிகள் வீட்டில் எதிரொலிக்கலாம். திருமணமானவர்கள் சில டென்ஷனை சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்வதால் உத்தியோகத்தில் நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்களின் வேலை திறனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சனி பகவான் மாதம் முழுவதும் 7வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை பார்ப்பதால் வாய்ப்புகள் உள்ளன. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் படிப்பு தொடர்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும். மாதத் தொடக்கத்தில் புதன் பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் காணப்படும். உங்கள் சகோதரர்கள் மீதான உங்கள் அன்பு வெளிப்படும் மற்றும் அவர்களின் பல வேலைகளில் நீங்கள் அவர்களுக்கு உதவுவீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் 5ஆம் வீடு மற்றும் 7வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் காரணமாக நீங்கள் உறவில் இருந்தால் நீங்கள் உங்கள் காதலிக்கு திருமணத்தை முன்மொழியலாம். அது அவருக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் உங்கள் முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் திருமண உறவுகளில் கசப்பு அதிகரிக்கும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் உள்ள குரு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். அதே நேரத்தில் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகளை வழங்க முடியும் மற்றும் வெளிநாட்டு வணிகமும் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். மாதம் முழுவதும் கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஒருவித தொற்று நோய்களும் ஏற்படலாம். இதில் கவனமாக இருக்கவும் பிரச்சனைகளை குறைக்க தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளவும். இந்த மாதம் பரிகாரம்: புதன்கிழமை அன்று தாய் பசுவிற்கு முழு நிலவு கொடுக்க.